கலிங்கராணி. மலர்புரியிலே ஆரியன் தனது ஆவலை பூர்த்தி செய்து கொள்ள தருணம் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு யுக்தி அவனுக்கு தோன்றிற்று. கைது செய்யப்பட்டுள்ளவர்களிலே எவனையாவது கொண்டு மலர்புரி அரசியை கொலை செய்து விடும்படியாக செய்துவிடலாம் என்று எண்ணினான். பின்னர் கொலை புரிந்தவனை கொல்ல உத்தரவு செய்துவிட்டு அரசியின் குரு என்ற முறையில் தானே அரசாளத் தொடங்கலாம் என்று எண்ணினான். பிறகு அந்த எண்ணத்தை மேலும் கொஞ்சம் திருத்தினான். ஆட்கள் கொல்வதை விட தேவியே கொன்றுவிட்டால், அரசியை தேவி தன்னடி சேர்த்து கொண்டாள் என்று கூறிவிடலாம், பாமரரையும் ஏமாற்றிவிடலாம் என்று எண்ணினான். தேவி சிலைதான், ஆனால் வெண்கலந்தார் செய்யப்பட்டது, உள்ளே ஒரு ஆள் போய் தங்கும்படியான அமைப்புடன். ஆரியன் அதனை செய்து வைத்திருந்தான். ஆண்டுக்கொரு முறை எவனாவது ஒருவனை சிலைக்குள் தங்கி இருக்க செய்து, மலர்புரி அரசியே, குருதேவனின் வாக்கை என் வாக்கென கொண்டு நட என்று கூற செய்வது அவன் வழக்கம். அதை கூறுமாறு எவனாவதோர் ஏமாளிக்கு ஆசை மொழி புகன்று அமர்த்துவான். அன்று விழா நடக்கும். அவனும் தேவி சிலைக்குள்ளிருந்து ஆரியனின் தந்திர ஏற்பாட்டின்படி பேசிய பிறகு அன்று இரவு அவனை ஆரியன் கொன்று விடுவான், விஷயம் வெளியே வராதிருக்க. அதே முறையிலே சிலைக்குள் யாரையாவது இருக்க செய்து அரசியை கொல்லுமாறு ஏற்பாடு செய்துவிட வேண்டும். பிறகு வீரமணியை மந்திரியாக்கி அவனையும் சரிப்படுத்திவிட்டு மலர்புரி மன்னனாகிவிட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டான். இனி காரியத்தை செய்யக்கூடிய கூறிய அம்பு யார் என்று தேடுவோம் என்று கிளம்பினான். சிறைப்பட்டிருந்த வணிகர் கூட்டத்திலே சீரும் புலி போல காணப்பட்ட உத்தமன் ஆரியனின் கண்ணையும் கருத்தையும் இழுக்கவே, இவனே இதற்கு ஏற்ற ஆள் என்று யோசித்து அவனை சிறை கூடத்திலிருந்து விடுவித்து தனது கிரகத்திலேயே அழைத்து சென்று வைத்திய சிகிச்சை செய்வித்து அவனுடன் இதமான மொழி பேசி மயக்கி வரலானான். உத்தமன் சிறை கூடத்தில் இருக்கையிலே ஆரியரின் ஆட்சி மலர்புரியில் பரவிய வகை பற்றி சிலர் கூறிட கேட்டிருந்தான். ஆரியன் திடீரென தன்னிடம் அன்பு காட்டுவது தெரிந்ததால் அவனை கொண்டு நடனாவின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ள கருதி, ஐயா, எங்களுடன் வந்து பக்கத்து ஊரிலே பதுங்கிக் கொண்ட வயோதிக வணிகர்களும் அவர்களுடன் இருந்த ஒரு வாலிப வணிகனும் என்னவானார்கள் என்று கேட்டான். ஆரியன் சிரித்து கொண்டே, எனது உத்தரவு அவர்களை தேடி அங்கு சென்றதால் அவர்கள் அங்கும் தங்காது எங்கோ சென்று விட்டனர் என்று கூறினான். உத்தமன் சோகமானான். வருத்தப்படாதே, சிறையிலே உழல வேண்டிய உன்னை என் மாளிகையிலே உபசரிக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமோ? உன் முகத்தை கண்டதும் எனக்கு உன்னிடம் பிரேமை ஏற்பட்டுவிட்டது. என் முகக்குறியிலிருந்து நீ வெகு விரைவில் உன்னதமான உயரிய பதவியில் அமரப்போகிறாய் என்று தெரிகிறது. அதற்காகவே நான் உன்னிடம் அக்கறை கொண்டேன் என்று ஆரியன் தனது காரியவாதி பேச்சை துவக்கினான். வணிகரை கொள்ளையர் என்று பழி சுமத்திய பாதகன் சிறையிலிருந்து தன்னை கொண்டு வந்து வெளியே விருந்தளித்து வினயமாகவும் அன்புடனும் பேசுவது சூதன்றி வேறு யாதாக இருக்க முடியும் என்று உத்தமன் தெரிந்து கொள்ளாமல் இல்லை. ஆனால் பசப்பும் பாதகனின் அந்தரங்க நோக்கம்தான் என்னவென்பதை கண்டறிய வேண்டுமென்று ஆரியன் மீது எழும்பிய கோபத்தை அடக்கி கொண்டு, ஐயா, என் மீது கருணை காட்டுவது கண்டு என் மனம் குளிர்கிறது. என்னால் ஏதேனும் ஆக வேண்டுமென்றால் கூறுங்கள் என்றான். நீ பலசாலி மட்டுமல்ல, புத்திசாலியும் கூட. இப்படிப்பட்டவர்களுக்கே யோக ஜாதகம் இருக்கிறது என்று மேலோர் கூறுவர். என் இஷ்டப்படி நடப்பவர்களை நான் எத்துணை பெரிய அந்தஸ்திலும் வைப்பது வழக்கம். நாடோடியாக என்னை வந்து அடுத்த மணிவீரன் இன்று பெரும் படைத்தலைவனானான் என்று ஆரியன் தன் பெருந்தன்மைக்கு ஆதாரம் காட்டினான். வீரமணியை பற்றிய விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்பிய உத்தமன், மணிவீரன் யார் ஐயா, எங்கிருந்து இங்கு வந்தான் என்று கேட்க, ஆரியன் அவனுடைய பூர்வோத்திரம் நான் அறியேன். மல்லனாக இங்கு வந்தான், என்னிடம் வேலைக்கு அமர்ந்தான், இன்று மேநிலையில் இருக்கிறான். அதுபோலவே நீயும் என் சொற்கேட்டால் சுகம் பெறுவாய் என்றான். உத்தமனோ, தடையில்லை, தயாநிதியாக காணப்படும் உம்மிடம் நான் சேவை செய்வதே யுக்தம் என்றும் கூறுங்கள் என்றும் கேட்டான். உத்தமா, ஊருக்கு அரசி உண்டு, மகா பொல்லாதவள், காமாந்தகாரம் மிக்கவள், கர்வம் பிடித்தவள். வணிகரான உங்களை கூட கொள்ளையர் என்று கூறுமாறு என்னை பணித்தவளும் அப்பாதகிதான். பரம்பரையாக அவள் குலம் இந்த நாட்டை ஆண்டு வந்த காரணத்துக்காக அவளும் ஆள்கிறாள் என்று கூறி பெருமூச்செறிந்தான். உத்தமன் சினத்தை உள்ளடக்கி கொண்டு, அவ்வளவு கொடியவளை மக்கள் இன்னமும் அரசியாக கொண்டிருக்கின்றனரே, விரட்டக்கூடாதா வெளியே என்று கேட்டான். வீரம் மிக்கவனே, உன் போல ஆட்கள் இங்கு இல்லை. ஒருவேளை சோற்றுக்காக எதையும் செய்வர் இங்குள்ள ஊமைகள். நம் போன்றவர்கள் ஏதேனும் செய்தால்தான் பயன் உண்டு. நானும் ஏதேதோ யோசித்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். அரசி கொல்லப்பட வேண்டும், அதுவும் உன்னால் என்றான். உத்தமனோ திடுக்கிட்டான். அதை பார்த்த ஆரியன், பதறாதே, பக்குவமான திட்டம் இருக்கிறது.
அரசி தேவி பூஜைக்காக கோயிலுக்கு வருவாள். தேவியின் சிலைக்குள் உன்னை புகுத்தி வைக்கிறேன் நான். தேவி, உன் பக்தியை உன் பாதத்தில் சேர்த்துக்கொள் என்று கூறுவேன். உடனே நீ சிலையின் கரத்தில் உன் கரத்தை நுழைத்து ஓங்கி அவள் மண்டையில் அடிக்க வேண்டும் என்றான். ஒரு நாட்டை ஆள்பவளை கோயிலிலே கொல்வதற்கு இவ்வளவு சூதான திட்டமிட்டு அதை கூசாது குளராது கூறியது கேட்ட உத்தமன் திடுக்கிட்டு போனான். ஆனால் இச்செயலை நாம் செய்ய மறுத்தால் வேறு யாரையாவது கொண்டு செய்து விடுவான். எனவே நாமே இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்து ஆரியனை நோக்கி சரி என்றான். சபாஷ் என்று கூறிக்கொண்டே ஆரியன் உத்தமனின் முதுகை தட்டி கொடுத்தான். தேவியின் திருக்கூத்தை என்ன என்பது? நேற்று இரவு என் சொப்பனத்திலே தேவி பிரசன்னமாகி சில கட்டளைகள் பிறப்பித்தாள் என்றான் ஆரியன். படைத்தலைவன் கரிமுகனிடம் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தான். கரிமுகன் மலர்புரி படைகளுக்கு தலைவன். அரசி ஆரியன் சொற்கேட்டு ஆடுவது கண்டு மனம் புழுங்கி அரச காரியத்தை வெறுத்து கிடந்தவன். மலர்புரி படைகளுக்கோ கரிமுகனிடம் அபாரமான அன்பு. கரிமுகனிடம் கட்டளைகளை படையினர் மிகுந்த களிப்போடு செய்வது வழக்கம். கரிமுகன் மலர்புரி அரச குடும்பத்திடம் விசேஷ அக்கறை கொண்டவன். மலர்புரியின் நிலைமையை மேன்மையுற செய்ய வேண்டும் என்பதிலே கரிமுகனுக்கு அளவு கடந்த பிரியம் உண்டு. சுற்றுப்புறங்களிலே இருக்கும் காடுகளை நாடுகளாக்க வேண்டும். மலை ஜாதியினரை அடக்கி அந்த மண்டலங்களை மலர்புரியில் இணைக்க வேண்டும். மூவேந்தரின் மண்டலங்கள் போல மலர்புரியும் திகழ வேண்டும் என்பது அவனுடைய எண்ணம். அரசியோ ஆரியனின் மொழி கேட்டு கெட்டதால் மலர்புரியின் முன்னேற்றத்திலே அக்கறை கொண்ட கரிமுகனின் திட்டங்கள் எதையும் ஆதரிக்கவில்லை. கரிமுகன் படையை பார்ப்பதும் பெருமூச்சு எறிவதும் பாசறை செல்வதும் தோள் துடைத்து கொள்வதுமாக இருந்து வந்தான். கரிமுகனை அடக்கி வைத்து விட்டோம், இனி இவனுடைய சக்தி சரிந்துவிடும் என்று ஆரியனும் தீர்மானித்து விட்டான். கரிமுகன் செல்வாக்குடன் இருந்தால் ஆரியனுக்கு எப்போதும் ஆபத்துதான். படைத்தலைவன் கரிமுகன் அடக்கப்பட்டாலும் அவனிடம் அன்பு பூண்ட படை எந்த நேரத்திலும் கரிமுகனின் சொற்கேட்டு தன்மேல் பாயும் என்று அஞ்சிய ஆரியன் வீரமணி கிடைத்ததும் தேவி சேனை ஒன்றை தயாரித்து கொண்டான். சமயம் நேரிட்டால் தேவி சேனையை கொண்டு கரிமுகனது படையை ஒழிக்க வேண்டும் என்று கருதினான். ஆரியனின் ஆவல் அவனை ஏக காலத்தில் பல திட்டங்களை தயாரிக்க செய்தது. கரிமுகனை அடக்க வீரமணி, வீரமணிக்கு தெரியாமலேயே அரசியை கொல்ல உத்தமன், உத்தமனுக்கு தெரியாமல்தான் கரிமுகனிடமே ஆரியன் சென்றான். மற்றொரு சதி செயல் புரிய மலர்புரி அரசி மாண்டால் மக்கள் கரிமுகனிடம் பற்று கொண்டு அவனை மன்னனாக்கிட எண்ணினால் என்ன செய்வது என்று யோசித்த ஆரியன் அரசி இருக்கும்போதே கரிமுகன் அரசாள பேராசை கொண்டு சூது செய்ய துணிந்தான் என்ற நிலையை உண்டாக்கிவிட்டால் அரசி கொல்லப்பட்ட பிறகு தனக்கு ஒரு எதிரியும் இல்லாது செய்துவிடலாம் என்று ஆரியன் திட்டமிட்டான். இந்த சூதான எண்ணத்துடன் ஆரியன் வந்ததை கரிமுகன் தெரிந்து கொள்ளாது இத்தனை நாட்களாக தன்னை உதாசீனம் செய்து கொண்டிருந்த ஆரியன் தானாக தன்னை தேடிக்கொண்டு வந்திருப்பதால் பூரித்து போனான். அந்தி வேளை ஆற்றோரம் அரச மரத்தடியிலே இருவரும் நின்று பேசி கொண்டிருந்தனர். செவ்வானத்தின் அழகு போல கரிமுகன் முகத்திலே சந்தோஷம் தவழ்ந்தது. வர இருக்கும் இருள் போல ஆரியனின் நெஞ்சிலே சூது கப்பி கொண்டிருந்தது. தேவியின் கட்டளை என்றால் விளங்கவில்லையே என்று கரிமுகன் ஆரியனை கேட்டான். கரிமுகா, உனக்கு என்னிடம் பிரியம் கிடையாது, எனக்கும் உன்னிடம் அப்படித்தான். என் மொழி கேட்டு அரசி நடப்பது உனக்கு பிடிக்கவில்லை. என் மொழி வழி செல்ல நீ இசையாததால் எனக்கு உன்னிடம் பற்று கிடையாது. ஆகவே இப்போது நான் உன்னிடம் வந்தேன் என்றால் அது என் இஷ்டத்தினால் அல்ல என்பதை தெரிந்து கொள். தேவி கட்டளையிட்டதால் நான் இங்கு வந்தேன் என்று ஆரியன் உரைத்திட கரிமுகன் திடுக்கிட்டு போய், தேவியின் கட்டளையா? தேவிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? தேவி உன் ஆயுதம், மலர்புரி படைத்தலைவனை மடக்கி வைத்த இயந்திரம், ஆண்மையை மலர்புரி இழந்திட செய்த பொறி என்று ஆத்திரமாக கூறினான். ஆரியனோ புன்னகையுடன், உன் எண்ணம் இது என்பது எனக்கு தெரியும், தேவியும் அறிந்திருப்பாள் என்பதை நான் கூற வேண்டுமா? அவள் சர்வலோக ரட்சகி. எவன் ஒருவன் தன்னை நிந்திக்கிறானோ, எவன் தன்னை அலட்சியப்படுத்துகிறானோ அவனையே அணைத்து ஆதரித்து பின்னர் தன் பெருமையை அவனும் உணரும்படி செய்யும் பெருநோக்கம் உடையவள். தன்னை கடிக்கும் குழந்தையின் கன்னத்தை முத்தமிட்டு கொஞ்சும் தாய் போல அவளை அவமதித்து வரும் உன்னை தேவி ஆதரிக்க முன்வருகிறாள். அவள் பெருமையை அறியாத நீயும் இனி அவள் பெருமையை உணரப்போகிறாய் என்பது சத்தியம் என்று ஆவேசம் கொண்டவன் போல ஆரியன் பேசினான். கரிமுகன் ஆச்சரியப்பட்டான். நான் நிந்திக்கும் ஆள் என்பதற்காக என்னை அந்த தேவி ஆதரிக்கிறாள் என்று கூறுகிறீரே, இது விந்தையல்லவா என்று கேட்டான். அன்னையின் போக்கை நீ என்ன அறிவாய்? அவள் சட்டம். ஊனக்கண் படைத்த உனக்கு என்ன தெரியும்? அதை உணர ஞானக்கண் வேண்டும் கரிமுகா.
நமது சுக துக்கங்கள் அவளுடைய லீலைகள். இதோ தெரியும் செவ்வானம் அவளுடைய ஆடை, சூரிய சந்திரர் அவளுடைய விழிகள், அண்ட சராசரம் அவள் உடல். அவனியில் உள்ள உயிர்களெல்லாம் அன்னையின் மூச்சு. அவளை கட்டுப்படுத்த அரச ஆங்கினை பயன்படுமா? அவள் உடுக்கை ஒலி முன்பு உன் படை ஒலி, சிங்க கர்ஜனை முன்பு நரியின் ஊளை போல் ஆகும். பொன்னால் செய்யப்பட்ட சிங்காதனமேறும் மன்னர்களையே நீ அறிவாய். அவர்கள் முன்பு மண்டியிட்டு பழக்கப்பட்டவன் நீ. மாகாளியின் ஆசனம் எது தெரியுமோ? மக்களின் மனம். அவள் ஆசனம், அவள் சினம் அரண்மனைகளை சுடுகாடாக்கும். சுடுகாடுகளையும் என் அம்மை விரும்பினால் சொர்ணபுரியாக்கி காட்டுவாள். அவள் பெருமை சொல்லும் தரமல்ல என்று மேலும் ஏதேதோ பேசினான் ஆரியமுனி. போதுமையா உமது போதனை. உன் தேவியின் திருக்கல்யாண குணங்கள் கிடக்கட்டும். இப்போது என்னிடம் வந்த காரணம் என்ன? அதை கூறு. உன் பூசாரி புலம்பலை ஆலயத்திலே நடத்து என்றான். ஆரியன் கோபம் கொள்ளாது, விடியும் முன்பு இருட்டு அதிகரிக்கும். அதுபோலவே அன்னையின் அருள் ஒளியை காணப்போகும் நீ இப்போது அஞ்ஞான அந்தகாரத்திலே கிடக்கிறாய். ஆனால் நீ பாகியசாலி. இப்பிறவியிலே நீ இத்தகைய தேவ நிந்தனை செய்கிறாயே தவிர முற்பிறப்பிலே புண்ணியவானாக இருந்ததால் இப்போது உனக்கு தேவி பிரசாதம் கிடைக்கிறது. பிரசாதமா? என்ன அது? தேன் கலந்த பழமா? அதைவிட சுவையுள்ளது. மரத்தில் குலுங்காத கனி, கூண்டில் தங்காத தேனில் கலக்கப்பட்டு அன்னையின் உள்ளங்கை எனும் குவளையில் இடப்பட்டு உனக்கு அன்புடன் ஊட்டப்படுகிறது. அழகான பேச்சு, ஆனால் குற்றமல்ல. புரியாதது பொருளின் குற்றமல்ல. போதும் பூசாரியே, காரியம் கூறு. தேவி உம்மை என்னிடம் அனுப்பிய காரியம் என்ன? கரிமுகனே, அப்படி கேள். தேவி உன்னை மலர்புரி மன்னனாகும்படி கட்டளையிடுகிறாள். அதை கூறுமாறு என்னை இங்கு அனுப்பினாள். கரிமுகன் ஆச்சரியத்தால் வாய் பிளந்து நின்றான். அவனது அந்நிலையை பயன்படுத்தி கொண்ட ஆரியன் ஆவேசமாக மேலும் சில மொழி புகன்றான். ஆரியனின் பேச்சு கேட்டு கரிமுகன் தன்னை மறந்தான். செவ்வானம் மாறி இருள் சூழ்ந்து கொண்டது. ஆரியனின் முகத்திலே வெற்றி தாண்டவமாடுவது கரிமுகனுக்கு தெரியவில்லை. தேவி உன்னை மன்னனாக்கும்படி கட்டளையிட்டு விட்டாள். நீ உன் படையுடன் அரண்மனையை முற்றுகையிட வேண்டும். அரசியிடம் தேவியின் கட்டளையை கூற வேண்டும். அரசி முடி துறக்க இசைவாள். ஆலயத்திலே போய் சேருவாள். நீ மன்னனாக வேண்டும். இதை நீ மறுத்தால் பாதகம் உன்னை தீண்டும். நான் ஏதோ கூறுகிறேன் என்று எண்ணாதே. நீ அரசனானவுடன் நான் ஆரண்யம் சென்றுவிட வேண்டுமாம். தேவியின் உத்தரவு இது என்று ஆரியன் கூறியதை கேட்டு, என்னால் நம்ப முடியவில்லையே, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று தழுதழுத்த குரலில் கரிமுகன் கேட்டான். ஆனால் அவன் மனதிலேயோ ஆசை படம் எடுத்து ஆடத் தொடங்கிற்று. படைகள் அரண்மனையை சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பரிப்பதும், அரசி முடியை எடுத்து எறிவதும், பிறகு தர்பார் கூடி தனக்கு முடிசூட்டுவதுமான காட்சிகள் அவன் மனக்கண் முன்பு தோன்றின. கரிமுகன் ஆசை கொண்டான் என்றால் அரச போகத்திலே புரள வேண்டும் என்ற சுயநலத்தால் அல்ல. தான் ஆளத் தொடங்கினால் படை பலத்தை பெருக்கிக் கொண்டு மலர்பொரியின் கீர்த்தியை மேலோங்க செய்யலாமே என்ற நோக்கத்தாலேயே அவனுக்கு அரச பீடத்தின் மீது ஆவல் உதித்தது. தேவி கட்டளையிட்டாலோ இல்லையோ அது ஒருபுறம் கிடக்கட்டும். ஆரியனிடம் சிக்கி நாட்டை முடமாக்கிய மலர்புரி அரசியிடமிருந்து நாட்டை மீட்டிட நாம் ஏன் சக்தியை பயன்படுத்தக்கூடாது என்று கரிமுகன் யோசித்தான். வினாடியிலே காட்டுத்தீ போல அவனுடைய ஆவல் மூண்டது. ஆரியனை நோக்கி, சரி, நான் படைகளுடன் அரண்மனையை முற்றுகை இட்டால் நீ புதியதாக சிருஷ்டித்துள்ள தேவி சேனை என் படையுடன் போரிடுமா என்றான். தேவியின் கட்டளையை நிறைவேற்றவே தேவி சேனை என்று மறுமொழி சொன்னான் ஆரியன். ஒருவேளை மக்கள் புரட்சி செய்தால்? ஆம், அது படைகளின் வலிமையை விட ஆபத்து. பெரும் புயல் அல்லவா மக்களின் கோபம். அதற்காகத்தான் தேவி முதலிலே உன்னை திருக்கோயிலை வலம் வந்து திருநீறு அணிந்து அவளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பட்டு பீதாம்பரங்களை நீ அணிந்து பிறகே அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறாள். நீ தேவியிடம் அருள் பெற்று இக்காரியத்தை செய்கிறாய் என்பது தெரிந்தால்தான் மக்கள் புரட்சி செய்யாது இருப்பர். உனக்கு தேவியிடம் பக்தி பிறக்கும்போது பிறக்கட்டும், அது கனிய காலமாகும். இப்போது யுக்தியாக கவனித்தாலும் நான் கூறினதே சரி என்று உனக்கு தோன்றும். உண்மைதான். ஊர் மக்கள் என் உண்மையான நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் உருமி எதிர்த்து முயற்சியை கெடுக்கவும் முற்படுவர். ஆரியமுனியே, உன் யோசனை சரிதான், அதன்படியே செய்வேன். ஆனால் ஒன்று, இக்காரியம் நடைபெறுவதற்கு மணிவீரன் தடையாக இருப்பான். அவனை எங்காவது அனுப்பினால் நல்லது. மணிவீரன் இன்று இரவு தேவி சேனையுடன் மலர்புரிக்கு தெற்கே உள்ள மலைக்காட்டிலே சந்தனக்கட்டைகளை சேமித்து வைத்துள்ள மலை வகுப்பினரை அடக்கி சந்தனக்கட்டையை தேவிக்கு கொண்டு வர புறப்படுகிறான்.
இங்கு அவன் வரும்போது சந்தன மனத்துடன் நுழைவான். நீ அரச மனத்துடன் அவனை வரவேற்று உபசரிப்பாய். இதுவும் தேவி கட்டளைதான். நல்ல தேவி, அரசியல் தந்திரங்கள் அவ்வளவும் அறிந்து தேவி திட்டமிடுகிறாளே என்று கரிமுகன் கேலி செய்தான். அன்னையின் தந்திரத்தை நீ என்ன அறிவாய் என்று ஆரியன் பதில் சொன்னான். அப்போது அவன் மனதிலே, மடையன் ஆரிய ஆதிக்கத்தை அடக்கி அரசாள வேண்டுமென்று எண்ணுகிறான். அதற்கு ஆரியன் ஒருவன் கூறும் யோசனையையே தழுவி கொள்ளுகிறான். சிலந்தி கூண்டை நெருங்கும் பூச்சி இவன் என்று எண்ணினான். அந்த எண்ணம் அவன் முகத்திலே ஒரு ஜொலிஜொலிப்பை தந்தது. கரிமுகன் புரட்சி முதலிலும் பிறகே அரசியின் கொலையும் நடத்தப்பட வேண்டும் என்று ஆரியன் திட்டமிட்டு உத்தமனிடம் தக்க சமயம் வந்ததும் தெரிவிக்கிறேன், பொறுத்திரு என்று கூறிவிட்டு கரிமுகனை உடனே அரசிக்கு எதிரடியாக புரட்சி செய்யும்படி தூண்டினான். எந்த அரசியல் சேவகம் செய்து உணவும் உடையும் விடுதியும் புகழும் செல்வாக்கும் பெற்றோமோ அதே அரசுக்கே ஊனம் விளைவிப்பது அறமாகுமா என்று கரிமுகனின் மனம் கலங்கிற்று. அரசாள வேண்டும் என்ற பேராசை பிடித்து அலைந்தே கரிமுகன் இக்காரியம் செய்கிறான் என்று அரசி எண்ணிவிட்டால் என்ன செய்வது? மக்களும் அதுபோல கருதினால் ஆபத்தாக வன்றோ முடியும் என்று அஞ்சினான். மக்களை மயக்க தேவி பக்தனாக வேடம் போடுவதே சிறந்த வழி என்று தோன்றியது. ஆனால் புரட்சி செய்வது சரியா தவறா என்ற சந்தேகம் மட்டும் அவன் மனதை குடைந்தபடி இருந்தது. அதிலும் முன் அறிவிப்பு இன்றி திடீரென பாய்ந்து தாக்குவதும், எந்த படை தனக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்று அரசி கருதியிருந்து வருகிறாளோ அதே படையையே துரோகச் செயலுக்கு உபயோகித்துக் கொள்ளுவதும் ஒழுங்காகுமா? தமிழகம் ஒப்புக்கொள்ளுமா என்பது வேறு அவன் மனதை குடைந்தது. கரிமுகனுக்கு உண்மையில் அரச போகத்திலே மோகம் இருந்திருந்தால் ஆரியன் கூறியதும் ஆம் என்றுரைத்து அரசி மீது பாய்ந்திருப்பான். ஆனால் அவன் உள்ளத்தில் அத்தகைய கள்ள சிந்தை இல்லை. அரசியின் கள்ளம் கபடமற்ற முகமும் கருணை ததும்பும் கண்களும் கரிமுகனின் நினைவிற்கு வரவே அவனது மனம் பதறிற்று. மனதிற்கு சாந்தியும் உறுதியும் பிறந்தாலன்றி தன்னால் ஏதும் செய்ய முடியாது என்று தோன்றவே தனக்கு ஆசானாக இருந்த பெரியவர் ஒருவரிடம் சென்று விஷயத்தை வெளிப்படையாக கூறாமல் மறைமுகமாக பேசலானான். மலர்புரி அரசு நிலைமை தங்களுக்கு திருப்தி தருகிறதா? தமிழ் வீரமும் நெறியும் அறமும் மலர்புரியிலே மணக்கிறதா? நல்ல கேள்வி கேட்டாயப்பா கரிமுகா. பாலில் விஷம் கலந்த பிறகு தங்க கோப்பையிலே உள்ள தீஞ்சுவை பால் எப்படி இருக்கும் என்று தாக்கித்து கொண்டிருப்பார்களா? ஆரியனிடம் பிடியை கொடுத்துவிட்ட பிறகு மலர்புரியிலே தமிழரசு ஏது? நம்மை ஆள்வது தமிழ் மங்கைதானே. ஆரியன் ஏவலனாகத்தானே இருக்கிறான் ஐயா. ஏவலன் காவலர் மகளை கேவலம் பதுமை போல ஆட்டி வைக்கிறானே தம்பி. ஏதும் அறியாதவன் போல பேசுகிறாயே. ஆள்வது தமிழ் நங்கை என்கிறாய். சிங்கத்தின் முதுகில் சிறுநரி சவாரி செய்வது போல மலர்புரி அரசின் முதுகில் முனிவன் அமர்ந்திருக்கிறான். ஆரியனே ஆண்டால் நான் அஞ்ச மாட்டேன். அந்த ஒரு காட்சியே தமிழர் கண்களை திறந்துவிடும். அரசனாக அவன் அதிக நாட்கள் நிலைக்க முடியாது. இப்போது அரசி என்று ஒரு தமிழ் மங்கை இருப்பது ஆரியனின் காரியத்துக்கு உகந்த இதையாகன்றவோ இருக்கிறது. ஐயா, இந்த நோய் தீர வழியே இல்லையா? யார் முயன்றார்கள் இதுவரையில்? என் முதுமை என்னை தடுக்கிறது. மணிவீரனின் வறுமை அவனுக்கு குறுக்கே நிற்கிறது. உன் பதவி உன்னை மடக்குகிறது. ஊர் மக்களோ உண்மையை உணரவில்லை. ஆரிய கற்பனை அவர்களின் உணர்ச்சியின் ஊற்றை கெடுக்கிறது. உண்மைதான் ஐயா. ஆனால் இந்த நிலையை மாற்ற நாம் என்ன செய்ய முடியும்? அரசியோ யார் கூற்றையும் கேட்பதில்லை. அரசிக்கு எதிராக காரியம் செய்வதோ கொடிய குற்றமாகும். எந்த நீதிப்படி குற்றம்? ஏன், அரச நீதிப்படி குற்றம்தானே. மனித நீதி அரச நீதியை விட பெரிது. அதுதான் அரச நீதிகளை அவ்வப்போது மாற்றியும் திருத்தியும் வருவது. வெளிப்படையாக எனக்கு உத்தரவு எடுங்களையா. நான் வேதனைப்பட்டு இங்கு வந்தேன். கரிமுகா, உனக்கு உத்தரவு தர உன் உள்ளம் ஒன்றே உரிமை பெற்றது. நான் உன் சிந்தனைக்கு வேண்டுமானால் சில தருவேன். உத்தரவு கிடையாது. என்ன கூறப்போகிறீர்கள்? சங்க நூல்களை படித்து காட்டப் போகிறேன். நீயும் பாடம் கேட்டு பல நாட்களாகிவிட்டனவே. நாட்டு நிலையை எண்ணி நொந்திடும் நேரத்திலே ஏட்டின் கவிதையை காட்டினால் பாடமும் உண்டு பலனும் உண்டு கரிமுகா. கரிமுகனும் அவன் ஆசானும் இதுபோல உரையாடிய பிறகு முதியவர் சங்க நூற்சுவடிகளை கொண்டு வந்து படித்து பொருள் கூறலானார். தமிழரின் வீரம், போர்த்திரம், மக்களின் மாண்பு ஆகியவர்களை விளக்கும் கவிதைகளை கனிரசம் எனத்தகும் பொருள் அழகுடன் எடுத்து கூறினார். கரிமுகன் சங்க கவிகளின் சுவையை ரசித்தான் என்ற போதிலும் அவன் உள்ள கொதிப்பு மட்டும் அடங்கவில்லை. முதியவர் புன்னகையுடன், நமது புலவர் பெருமக்களின் சொல் நமக்கு வரும் இடையூறுகளை போக்கும். கேள் கரிமுகா, கலித்தொகையிலே ஓரிடத்திலே
தலைவனை பிரிந்த தலைவி தனியாக இருக்கிறாள். முகத்திலே வாட்டம் கப்பி கொண்டிருக்கிறது. தலைவனோ பொருள் ஈட்ட சென்றவன் வந்தபாடில்லை. தலைவியோ பிரிவினால் பெருந்துயர் உறுகிறாள். அதனை அவள் பேசிக்கொண்டா இருந்தால் பேசுவானேன்? அவள் முகமே அகத்தில் ஆழ்ந்து பதிந்திருந்த கவலையை எடுத்து காட்டிற்று. நல்ல சித்திரம் சிதைந்தால் என்னவென்போம்? பாழ்பட்டது என்று கூறுவோமா? அந்த தலைவியின் முகத்தை கவி பாழ்பட்ட முகம் என்றுதான் கூறுகிறார். தலைவனுடன் கூடி வாழ்வதே வாழ்வு. தலைவியின் முகம் அந்த வாழ்க்கை இன்பம் இருந்தால் மட்டுமே பொலிவுற்று விளங்கும். காது வரை வளர்ந்த மான் விழி கொண்ட மங்கையாக இருக்கலாம். சுருண்டு அடர்ந்த கூந்தல் கரிய மேகமோ என்று கூறும் விதமாக இருக்கலாம். முல்லை பற்கள் இருக்கலாம். ஆனால் இவை இருப்பதால் முகத்திலே பொலிவு உண்டாகிவிடாது. அந்த விழிகள் காதல் கனிந்து ஒழுகும் இருவேறு விழிகளோடு சந்திக்க வேண்டும். அப்போதுதான் முகத்திலே பொலிவு தவழும். மயிலுக்கு தோகை உண்டு. ஆனால் விரித்து ஆடினால்தானே தோகையின் அழகு தெரியும். மாதரின் முகப்பொலிவு காதலரின் பிரிவினால் மங்கி மறைகிறது. மயில் தோகையை அடக்கி மடக்கி கொண்டு இருப்பது போல் ஆகிவிடுகிறது. அந்த நிலையைத்தானே பாழ்பட்ட முகத்தோடு பைதல் கொண்ட மைவாளோ என்று அழகாக கூறுகிறார். இது கலித்தொகை கரிமுகா என்றார் ஆசான். மன்னிக்க வேண்டும் பெரியவரே, நான் காதல் கவிதைகளை கேட்டு இன்புற வரவில்லை. தலைவனை பிரிந்த அத்தலைவியின் முகம் பாழ்பட்ட கதை கிடக்கட்டும், என் முகத்தை பாரும் சற்று என்று சலித்து கொண்டு கூறினான். சிரித்த பெரியவர், கவி அதை மறந்தார் என்றா எண்ணினாய்? பித்தா, இதை கேள். தலைவியின் முகம் பாழ்பட்டது என்று கூறியதோடு திருப்தி பெறவில்லை. தலைவியின் முகநிலை எப்படி இருந்தது என்பதை தெளிவாக்க கவி கூறுகிறார். இதோ பார். ஆள்பவர் கலக்குற உலை பெற்ற நாடு போல பாழ்பட்ட முகத்தோடு பைதல் கொண்ட மைவாளோ. ஆட்சி சரியில்லை, மக்களின் மாட்சிமையும் சரியிருக்காதல்லவா? கோல் நேர்வழி நில்லாது அலைகிறது. மக்களின் கண்களிலே அதனால் நீர் அலைகிறது. மக்கள் முகம் பொலிவு குன்றிவிடுகிறது. தீய ஆட்சியினால் மக்களின் முகம் கவலையின் இருப்பிடமாகி விடுகிறதே, அதுபோல இருந்தது தலைவனை பிரிந்த தலைவியின் முகம். இதுவன்றோ கவியுள்ளம்? கரிமுகா, புரிந்ததா ஏடுபடிக்கும் நோக்கம் என்று கேட்டார். நன்றாக தெரிந்தது. தலைவன் இல்லை, தலைவியின் முகத்தில் பொலிவில்லை. நீதி தர வேண்டிய அரசநெறி இல்லையானால் மக்கள் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. உண்மை உண்மை. மீண்டும் பொலிவு பெற கேட்டான் கரிமுகன். என்ன செய்வது? இதுபோல ஏடு படிப்பதுதான் வழி. மீண்டும் விளையாட்டா ஐயா, இந்த வேளையிலா என்று முணுமுணுத்தான் கரிமுகன். கரிமுகா, கேள். ஓள்புகு நிழல் சேர்ந்தார் குலையாது காத்து ஓம்பி வெல்க புகழ் ஏத்த விருந்து நாட்டு உரைபவர். மன்னரின் மாண்பு விளக்கமப்பா இது. கடும் வெயிலில் நடந்து செல்கிறாய், களைக்கிறாய். பாதையிலே ஒரு மரம் கண்டாய், அதன் நிழலில் ஒதுங்கினாய். குளிர்ச்சி கண்டாய். உடனே அந்த மரம், ஓ, போக வேண்டிய பாதை அது, அங்கு வெயில் என்று இங்கு ஏன் வந்தாய் என்றா கூறும்? அதுபோல நாம் இருக்கும் நாட்டிலே நல்லாட்சி இல்லையானால் நல்லாட்சி உள்ள இடத்துக்கு போய் வாழலாம். ஆனால் அது நமக்கு மட்டும்தானே நலன் பயக்கும். நம் நாட்டவர் அனைவரும் நலிய நாம் மட்டும் மகிழ்ந்திருப்பது நல்லதல்லவே? பாதையிலே நமக்கு ஒரு நிழல் தரும் மரம் கிடைத்தது. அது நம்முடன் வந்த வண்ணம் இருக்குமா? ஆகவே நல்லாட்சி இல்லாவிடத்து நல்லாட்சி ஏற்படுத்த அண்டை அயலில் இருக்கும் அரசர் படையெடுத்து வருதலும் தீய ஆட்சியை வீழ்த்துதலும் நல்லாட்சி அமைத்தலும் மன்னர் மாண்புகளில் ஒன்று என்று தமிழ் கூறுகிறது. இன்னமும் தயக்கம் ஏன்? அயல் நாட்டு மன்னரே வேண்டுமா அன்றி என்று கரிமுகன் இழுத்தார் போல பேசினான். உடனே முதியவர், அம்பு எதுவானால் என்ன, விலங்கு சாக வேண்டும் என்றார். தெளிந்தேன் ஐயா, உம்மை வணங்குகிறேன். மலர்புரி மக்களை இனி நான் விடுவிக்க முனைவேன் என்று கூறிவிட்டு கரிமுகன் விடைபெற்று சென்றான். அரசை கைப்பற்ற ஆரியன் அநேக விதமான சூதுகளை செய்வது வீரமணிக்கு தெரிந்தாலும் அவைகளை முறியடிக்கும் அளவு போதுமான ஆதரவு கிடைக்காததால் பாய முடியாது திகைத்தான். அரசியுடன் அந்தரங்கமாக பேசினதில் காணாமல் போன பெண் விஷயமாக அரசி கசிந்து உருகுவது தெரிந்தது. மறுபடியும் சந்தித்து முழு விவரமும் கேட்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. உத்தமனை கண்டு பேசவும் முடியவில்லை. இந்த நிலையில் ஆரியன் தன்னை தேவி சேனையுடன் சந்தனக்காடு சென்று மலை வகுப்பினரை அடக்கும்படி கட்டளையிட்டது அறிந்து கலங்கினான். தான் ஊரில் இல்லாத சமயத்திலே ஆரியன் யாருக்கு என்ன கேடு செய்து விடுவானோ என்று அஞ்சினான். ஆனால் மறுத்து உரைக்கவோ கூடாது. தேவி சேனையுடன் வீரமணி தத்தளிக்கும் மனதினாக சென்றான். ஆரியன் அடிப்படை ஊர் எல்லையை கடந்ததும் தொலைந்தது ஒரு பீடை என்று எண்ணினான். கரிமுகன் ஆரியன் மொழி கேட்டு ஆயாசம் நீங்கி உறுதி பெற்று தன் படையின் முக்கியஸ்தர்களை கலந்து ஆலோசித்தான். கரிமுகனே மலர்புரியின் காவலனாக வேண்டும் என்று அவர்களும் கூறினர்.
புரட்சிக்கோர் நாள் குறித்து விட்டான். புத்தாடை பூண்டு பூமாலை சூடி தேவி கோயில் சென்று வழிபாடு புரிந்தான். வாய் பிளந்து நின்ற மக்களிடம், நான் இதுவரையிலே தேவியை நம்பாதிருந்தேன். இப்போது தேவியின் பெருமையை உணர்ந்தேன். தேவாலயம் புகுந்தேன் என்று கூறி ஊர்வலம் வந்தான். கள்ள சிந்தனைக்கார ஆரியனின் உள்ளம் களிப்புடன் கூத்தாடிற்று. கரிமுகனின் காலம் முடிந்துவிட்டது என்று கருதினான். யுக்தியே யோகம், தந்திரமே தவம் என்று கூறி பூரித்தான். தேவி சேனை வேறாகவும் கரிமுகன் தலைமையில் இருந்த மலர்புரி படை வேறாகவும் இருந்தாலும் இரண்டுக்கும் தொடர்பு அறவே இல்லாமல் போகவில்லை. குதிரைகளின் தேய்ப்பு மேய்ப்புகளுக்கு ஒரே கூட்டத்தினர் அமர்த்தப்பட்டிருந்தனர். அவர்கள் தேவி சேனை சந்தனக்காட்டு சமருக்கு புறப்படுகையில் உடன் வரவில்லை. ஓரிருவரே வந்தனர். இதனை வீரமணி ஊர் எல்லைக்கு போனதும் தெரிந்து ஆச்சரியப்பட்டு அவர்களில் ஒருவனை அழைத்து, ஏன் மற்றவர்கள் வரவில்லை என்று கேட்க, ஆரியர் உத்தரவு என்றான் அவன். ஏன், படை கிளம்பும் போது உடன் வராதிருக்கலாமோ என்று வீரமணி கேட்க, அவன் கரிமுகனின் குதிரை படைக்கு தேவையாம். அதற்காகவே மலர்புரியிலேயே தங்கிவிட்டனர். குதிரைகளை தேய்த்து மேய்த்து சரியான நிலைமையில் இருக்க செய்யும்படி ஆரியர் உத்தரவு பிறப்பித்தார். கடுமையான வேலைக்கு சித்தமாக குதிரைப்படை இருக்க வேண்டுமாம் என்றான். வீரமணியின் முகம் கோபத்தால் சிவந்து விட்டது. கரிமுகனின் படையை கொண்டு ஆரியன் ஏதோ காரியத்தை நிறைவேற்றி கொள்ளுகிறான். அதற்கு நாம் குறுக்கே நிற்போம் என்று அஞ்சியே சந்தன காட்டுக்கு நம்மை அனுப்புகிறான். இது நன்றாகவே தெரிகிறது. தேவி சேனையுடன் திரும்பி மலர்புரிக்கு சென்றாக வேண்டும் என்று எண்ணினான். உள்ளே தேவி சேனை நுழைந்ததும் ஆரியன் கோபித்து தன்னை கைது செய்து காரியத்தை கெடுத்து விடுவானோ என்றும் அஞ்சினான். அவசரப்பட்டு இதில் எதுவும் செய்வதற்கில்லையே என்று ஆயாசப்பட்டு மேலே படைகளை செல்ல ஒட்டாது நிறுத்தி அங்கு அன்று இரவு கூடாரம் அடித்து தங்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு யோசிக்கலானான். தேவி சேனையை கூடாரத்திலே இருக்க செய்துவிட்டு தான் மட்டும் தனியே மலர்புரி சென்று வருவது என தீர்மானித்தான். தன் குதிரை ஏறி மலர்புரிக்கு சென்றான். எவரும் அறியா வண்ணம் தேவி கோயிலுக்குள் நுழைந்தான். ஆரியன் சிலருடன் மிக மெல்லிய குரலில் பேசி கொண்டிருக்க கண்டு அங்கு ஒரு இடத்திலே பதுங்கிக் கொண்டான். கோயில் விளக்கை ஆரியன் தூண்டினான். அந்த வெளிச்சம் அவனுடன் கரிமுகன் நிற்பதை காட்டிற்று. வீரமணியின் உடல் நடுங்கிற்று. பலவான் சூதுக்காரனுக்கு துணை நிற்கிறானே என்று துடித்தான். தேவி, உன் பக்தனை இனி நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று ஆரியன் சற்று உரத்த குரலில் கூறினான். கரிமுகன் சிரித்து கொண்டே, தேவியை ஏன் அடிக்கடி இழுக்கிறீர்? நான் படையுடன் அரசியின் மாளிகையை முற்றுகையிடும்போது தேவியா எனக்கு கத்தி கேடயம் என்று கேட்டான். ஆரியன் அதற்கு என்ன பதில் சொன்னான் என்பதை கேட்கவும் வீரமணி அங்கு தங்கவில்லை. பூனை போல மெல்ல அடி எடுத்து வைத்து கோயில் சுவரை தாண்டினான். போர்வையை இழுத்து முகத்தை மறைத்து கொண்டான். வெளியே மெல்ல நடந்தான். விரைவிலேயே ஊர்கோடிக்கு சென்று ஆங்கோர் தோட்டத்திலே கட்டி வைத்திருந்த குதிரையை அவிழ்த்து ஏறிக்கொண்டு கூடாரத்தை நோக்கி கடு வேகமாக சென்றான். கோயிலை விட்டு வெளியேறிய கரிமுகனோ குழல் ஊதினான். மக்கள் என்ன என்ன என்று கேட்கலாயினர். கரிமுகனின் படை கரிமுகன் வாழ்க, எமது தலைவர் கரிமுகன் வாழ்க என்று கூவிக்கொண்டு கிளம்பின. மக்கள் தீவர்த்தி ஏந்தி கொண்டு கரிமுகனின் படை அரண்மனையை நோக்கி செல்வது கண்டு மருண்டனர். மூளைக்கு மூளை சிறு சிறு சச்சரவுகள். படையினரோ ஆயுதபாணிகள். மக்கள் ஏதும் செய்ய முடியவில்லை. ஊர் அல்லோல கல்லோலப்பட்டது. ஓடு ஓடு, அகழிப்பாலத்தை தூக்கிவிட்டு இப்புறத்திலே காவல் புரியுங்கள் என்று படையில் ஒரு பிரிவுக்கு கரிமுகன் உத்தரவிட்டான். மலர்புரியை சுற்றி அகழி, அதை கடக்க ஒரு அருமையான வேலைப்பாடுள்ள பாலம். அதனை யுத்த காலங்களிலே அகற்றி வைக்கும் பொறி உண்டு. அது தெரிந்த கரிமுகன் அரசிக்கு ஆதரவாக சுற்றுப்புறத்து கூட்டம் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உடனே அப்பாலத்தை அகற்றும்படி உத்தரவிட்டான். கரிமுகனின் படையில் ஒரு பிரிவு சென்று அக்காரியத்தை செய்துவிட்டு அகழியின் இரு பக்கமும் காவல் இருந்தனர். எதிர்பக்கத்திலே சற்று தொலைவில் தீவர்த்திகள் தெரிய கண்டு சரியான நேரத்திலே சரியானது செய்தோம் என்று எண்ணி சந்தோஷித்தனர். வீதியின் முனைகளிலே ஆயுத வீரர்கள் பாரா நின்றனர். மக்களை தடுத்து கொண்டு படையின் பெரும் பிரிவு இறைச்சலிட்டு கொண்டு அரண்மனையை சுற்றி வளைத்து கொண்டது. அரண்மனை காவலாளிகள் கொல்லப்பட்டும் சிறைப்பட்டும் போயினர். சேடியர் முகத்தில் அரைந்து கொண்டு அழலாயினர். அரசி அரண்மனை மாடி மண்டபத்து சாளரத்தை திறந்து நிலைமையை கண்டு மனநிலை குலையாது தோழியரை அழைத்து, மாடத்து விளக்குகளை தூண்டுங்கள், பிரகாசமாக இருக்கட்டும். 2 பீடங்களை இங்கே போட்டுவிட்டு நீங்கள் போய் படுத்துறங்குங்கள், இப்புயல் அடங்கிவிடும் என்றாள். தோழி ஆபத்து பெரு நெருப்பொன்று சூழ்ந்து வருவது கண்டு அரசியார் கலக்கமின்றி பேசுவது கேட்டு திகைத்தனர். அரண்மனை கதவுகளை தாளிட்டு விடலாமே என்று கூவினர். மலர்புரி அரசியோ, பேதிகளே, புயல் வீசும்போது மரங்களை போர்வை தேடுகின்றனவா?
கடல் குமுறும் போது கப்பலுக்கு கஷாயமா காய்ச்சுவர்? அரண்மனை கதவுகளை பெயர்த்து எடுக்கவா இந்த அமளி? அரசுக்காக. அதை இழக்க நான் உயிரோடு இருக்கும் வரை இசைய மாட்டேன். போரிடும் ஆண் மகனைக் கண்டு பெண் பதுங்குவது தமிழ் குல பண்பல்ல. இனி சில வினாடிகளிலே கரிமுகன் இங்கே வருவான். நான் தனித்திருந்து அவனிடம் பேச வேண்டும். நீங்கள் போய்விடுங்கள், பயம் வேண்டாம் என்றாள். கதவுகள் பிளக்கப்பட்டு கத்திகள் வீசப்பட்டு அரண்மனை களமாகிவிட்டது. தோழியர் கதறிக்கொண்டோடி அறைக்குள் புகுந்து தாளிட்டு கொண்டனர். பதின்மர் மாடி மண்டபம் புகுந்தனர். கரிமுகன் உருவிய வாளுடன் தலைவிரி கோலமாக நின்றான். அரசி புன்னகையுடன் மண்டபத்தின் மறு கோடியிலே நிற்க கண்டான். விளக்கொளி கண்டான். அரசியின் உடல் வெடவெடத்து போகவில்லையே என்று வியந்தான். தன்னுடன் வந்தவர்களை கீழே கொலு மண்டபத்துக்கு சென்றிருக்க சொல்லிவிட்டு வாளை உரையில் இடாமலேயே அரசியை நோக்கி நடந்தான். திடீரென சதிச்செயல் புரிந்த கரிமுகனின் உண்மை ஊழியத்தை அரசி அறிவாளாகையால் ஏதோ ஆத்திரப்பட்டே இக்காரியம் செய்கிறான் என்பதை உணர்ந்து தந்திரத்தால் அவனை தடுத்திட முடியும் என்று தீர்மானித்து மனதிலே திட்டம் தயாரித்து விட்டாள். இதற்குள்ளாகவே ஆரியன் ஏதேனும் சூட்சுமம் கண்டுபிடிப்பான், தேவியின் உதவியை தேடுவான் என்று எண்ணி கோபத்தோடு வருபவனை அந்த நேரத்தில் தடுத்துவிட்டால் போதும் என்று கருதி அதற்கு ஏற்றபடி நடக்கலானாள். உருவிய வாளுடன் தன் முன்பு வரும் கரிமுகனை கண்டு புன் சிரிப்புடன் அரசி நின்றாள். சுற்றிலும் பல போர் வீரர்கள் நின்றாலும் கலங்காத கரிமுகன் அரசி துளியும் பயமின்றி நிற்பது கண்டு கலங்கினான். அரசியா, அரசி போன்ற சிலையா என்று சந்தேகிக்க வேண்டியும் இருந்தது. என்ன கம்பீரமான நடை, வருக வருக என்று அரசி வரவேற்றது கேட்டதும் கரிமுகனின் கால்கள் ஸ்தம்பித்து விட்டன. முகத்திலே ஏன் கோபம் கூத்தாடுகிறது கேட்டாள் அரசி. அவன் கோபமா களிப்பா என்று அலட்சியமாக கேட்டான். களிப்பு இப்படி இருக்குமா கரிமுகா? களிப்பிருந்தால் முகம் சுளிக்காதே. அரசியே, விஷயத்தை வளர்த்துவானேன். அதோ சத்தம் கேட்கிறதா? கேட்கிறது. எனக்கு கேளா காதென்றா எண்ணினாய்? அரசியே அரசியே என்று சதா நேரமும் துதி செய்ததால் செவி கெட்டா விட்டது. சத்தம் நன்றாக கேட்கிறது. உன் கை துடைப்பதால் கட்கம் ஆடுகிறதே, அது உண்டாக்கும் சத்தம் கூட கேட்கிறது. வெளியே பெருங்கூச்சல் நடப்பதும் கேட்கிறது. அது என் படைகளின் சத்தம். ஆமாம், உன் படைகள் எப்போதுமே அப்படித்தான் ஓநாய்கள் போல கூவுகின்றன. உன்னிடம் பயமில்லை அவைகளுக்கு. நான் உன்னை கைதியாக்க வந்திருக்கிறேன். இனிமேலா கைதியாக்கப் போகிறாய்? இதே கணத்தில் அரண்மனையை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் நிற்கின்றனர். இந்த நிமிடம் முதல் நீ என் கைதி. விஷயம் சரி, ஆனால் கணக்கு தவறு. நான் உன் கைதியாகி 5 ஆண்டு 6 மாதம் 21 நாட்களாகின்றன. அரண்மனையில் அல்ல. நான் கைதியானது குன்றின் மீது. பகல் வேளையிலும் அல்ல. இது போன்ற பாதி ராத்திரி நேரத்திலும் அல்ல. செவ்வானம் தோன்றிய நேரத்தில். உன் படைகளின் மிரட்டலால் அல்ல, உனது அழகால். கரிமுகா, என்னை நீ இன்று கைது செய்ததாக கூறுகிறாய். அது தவறு. நான் உன் கைதியாகி 5 ஆண்டுகளுக்கு மேலாகின்றன. என்னிடமா இதை பேசுகிறாய்? இல்லை, கரிமுகனிடம். என் கண்களில் உலகை கண்ட கரிமுகனிடம் பேசுகிறேன். என் குரலில் கீதம் கேட்ட கரிமுகனிடம். என் அருகில் இருப்பதே அஷ்ட ஐஸ்வர்யம் என்று பூரித்த கரிமுகனிடம். பஞ்சனையில் என்னிடம் கொஞ்சிட தவம் கிடந்த கரிமுகனிடம்தான் பேசுகிறேன். என் கிரீடத்தின் மீது பிரேமை கொண்ட பேயனிடமல்ல. போதும், நிறுத்து. திகிலால் உன் மனம் குழம்பி ஏதேதோ பிதற்றுகிறாய். கரிமுகனிடம் பேசுகிறேன் என்றும் சொல்லுகிறாய். என்னிடம் பேசவில்லை என்றும் கூறுகிறாய். குன்றும் காதலும் என்று ஏதேதோ உளறுகிறாய். கரிமுகா, நீ உன் நெஞ்சை ஏமாற்றாதே. 5 ஆண்டுகளுக்கு முன்பொரு நாள் அதோ அந்த குன்றின் மீது நாம் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது நீ என்னை காதலிக்கவில்லையா? பொய், வெறும் பொய். நான் உன்னை எப்போது காதலித்தேன்? சி துஷ்டனே, இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள். ஆனால் என் மீது காதல் கொண்டிருந்ததை மட்டும் மறைக்காதே. ஒரு பெண் எதையும் இழக்க துணிவாள், காதலை மட்டும் இழக்க சம்மதிக்க மாட்டாள். நான் அரசி, ஆனால் ஒரு பெண் என்பதை மறவாதே. அன்று அக்குன்றின் மீது நாம் அமர்ந்து கொண்டு பேசின போது நீ என்னை எவ்வளவு அன்பு கலந்த பார்வையுடன் நோக்கினாய், பெருமூச்செறிந்தாய். இன்று அதை மறுக்கிறாய். அன்றே நான் என்னை உனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டேன். உன்னை திருமணம் புரிந்து கொள்ள ஒரு நாள் வேண்டியே தேவியை துதித்து வந்தேன். 7 ஆண்டுகள் கழியட்டும், இஷ்டபூர்த்தி உண்டாகும் என்று தேவி வரமளிக்கவே நான் இந்த நாள் வரை எவரிடமும் கூறாது என் காதலை மூடி வைத்திருந்தேன். நீ என்னை இன்று ஈட்டியால் குத்தி கொன்றாலும் இவ்வளவு வேதனை இருக்காது. என்னை காதலித்து இன்று கைவிடுகிறாய். பாதகா, துரோகி. எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. நான் உன்னிடம் காதல் மொழி பேசினதே கிடையாதே. பேச வேண்டுமா? உன் நடவடிக்கை அதை எனக்கு உணர்த்தவில்லை என்றா எண்ணினாய்? சரி,
நான் பழங்கதை அவ்வளவையும் கூறித்தான் தெளிய வைக்க வேண்டும் போல் இருக்கிறது. இந்த இரைச்சலிலே நாம் நிம்மதியாக எப்படி பேச முடியும்? இந்த பேச்சினால் கரிமுகன் வலையிலே விழுந்தான். சாளரத்துக்கு அருகே சென்றான். வெளியே தலை நீட்டினான். படையினர் அவனைக் கண்டு ஆர்ப்பரித்தனர். கையை அமர்த்தினான். சத்தம் அடங்கிற்று. நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.